எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குர்மா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஹோட்டல் சுவையில் மனம் எல்லாத்துலேயும் எக்ஸாக்டான ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நல்ல ருசியாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் மராத்தி மொக்கும் கல்பாசியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நான் வதக்கியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். பொடிசாக நறுக்குன தக்காளி. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் குக் ஆகிடுச்சு. இதில் சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் பொடி சேர்க்குறேன், கொரியாண்டர் பொடி சேர்க்குறேன், சீரகத்தூள் சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்துலேயும் நல்லா பிளெண்ட் ஆகணும், மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறேன். தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு, தக்காளியும் நல்லா மையாக குக் ஆகிற அளவுக்கு இது ஒரு 4-5 நிமிஷம் குக்காக விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். நான் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தேங்காய் விழுது சேர்க்குறேன். தேங்காய், சோம்பு போட்டு அரைச்ச விழுது. தண்ணி சேர்க்குறேன். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணுங்க. ஒரு 5-10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ண விட்டுற போகிறேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி சூப்பராக வந்துடுச்சு. இந்த திக்னஸ் எனக்கு போதும். பக்காவாக திக்னஸ் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.